ஹாய் கைஸ். இன்னைக்கு வந்து நம்ம ஜெருத்தண்டா டபுள் எக்ஸ் படத்தை பற்றி ஒரு சின்ன டிஸ்கஷன் பேச போகிறோம். கூட வந்து வசீம் அண்ணன் அப்புறம் நவீன் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இப்போ ரீசெண்டாக தீபாவளிக்கு ரிலீஸ் ஆனது த ரைடு, அப்புறம் ஆஹ், ஜெகர்தண்டா டபுள் எக்ஸ், அப்புறம் ஜப்பான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ வந்து நாங்கள் வந்து இந்த இதுக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி எங்களோட எக்ஸ்பெக்டேஷனோ வந்து ஜெகர்தண்டா மேலே தான் இருந்துச்சு. தீபாவளி வின்னர் அப்படின்னா வந்து அது ஜெகர்தண்டாவாக தான் இருக்கணும் அப்படின்றது வந்து ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. ஏன்னா வந்து ஆஹ் ஜப்பான் வந்து ராஜமுருகன் எடுத்திருக்காரு. வி டூ லைக் ராஜமுருகன், பட் வந்து அவரோட அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சது ரொம்ப கமர்ஷியல் ஆஸ்பெக்டா போயிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஒரு முன்னாடியே வந்து அதோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் குறைவாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த படத்தை நாங்கள் அதை பெருசாக கண்டுக்கல. ஸோ ஜிகர் தண்டா போய் பார்த்துட்டு வந்தோம். அதை பற்றி ஒரு ஸ்மால் டிஸ்கஷன். அண்ணா வசீம்ண்ணே, என்ன ஹாய் ஹாய். நீங்க ஐண்ணே, நீங்க சொல்லுங்க உங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஜிகர்தண்டா 2. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு உங்களுக்கு? எப்பயுமே பார்ட் 2னா கொஞ்சம் அடி வாங்குற படமா தான் இருக்கும். அது எந்த பார்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, கமல்னாவே இறங்கி வந்து விஸ்வரூபம் 2 பண்ணாலே அந்த இடம் அடி வாங்கும் தான். ஸோ எப்படி ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதான் நம்ம வந்து ஒரு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை படத்துல. ஏன்னா நம்ம ப்ரீவியஸா பார்த்துருக்கோம். படம் ம் வந்து லாஸ்ட் ஜெகமே தந்திரம் சரி, மகானும் சரி. ஜெகமே தந்திரம் எனக்கு தெரிஞ்சு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு டோட்டலாவே ஒர்க் அவுட் ஆகல. பட் அது ம் அது அது டேக் ஆஃப் ஆகாம போயிடுச்சோன்ற டவுட்டும் இருக்கும். மகான் வந்து ம் ம் ஜெகமே தந்திரம் அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. பட் எனக்கு பிடிச்சிருந்தாலுமே ம் அதுலயுமே நம்ம எதிர்பார்க்கிற கார்த்திக் சுப்ராஜோட ரைட்டிங் மகான்ல வந்து இருந்துச்சான்னா ஒரு 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 20 to 30% இருந்துச்சு, அவ்வளவுதான். மற்றபடி அது ஒரு ம் ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு கேரக்டர் ஸ்டடி மாதிரி தான். நம்ம ம் காந்தி மகானோட கேரக்டர், அவரோட வாழ்வியல் ம் எப்படி இருக்கு, அவர் என்ன பிலாசபி பண்றாரு, அவரோட பையன். ஸோ இப்படியே தான் ம் மூவ் ஆகும். அது நிறைய ம் கார்த்திக் சுப்ராஜ் திங்ஸ் இருந்தாலுமே நம்ம வந்து படம் முடியறப்போ மிஸ் பண்ணோம் ரொம்ப. என்ன அது, இது ஏதோ மிஸ் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ம் ஃபீல்லே தான் வந்து இதை வந்து அப்ரோச் பண்ணோம். சரி, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ம் வேணாம், படம் நல்லா இருந்தா ஓகே. பட் ஒரு பர்சனலா வின் ஒரு குட் பண்ணுன்ற வாட்சா இருந்தா போதும். ஆமா. ம் அதே மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் பர்சனலா ம் வின் பண்ணுன்ற ஒரு 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 பெரிய ஒரு இதுமே உள்ள இருந்துச்சு. கார்த்திக் சுப்ராஜ் இந்த படத்துல வின் பண்ணிடணும்ப்பா, எப்படியாச்சும் வின் பண்ணிடணும் அப்படின்னு. ம் சரி, ஓரளவுக்கு ம் ஓகேவா இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் முட்டு கொடுத்து தூக்கி விட்டுறலாம் படத்தை சொல்லிட்டு தான் நான் வாட்ச் பண்ண ஆரம்பிச்ச படம். பார்த்தா ம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அப்படியே ஒரு ஜாலியான அதுதான். டேக் ஆஃப்ன்றதே இல்ல. அது ஒரு மூட் செட் மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இருந்தது. ம் எனக்கு ஒரு டவுட் தான் இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும். பட் ஆனா நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஆனா அப்படியே ம் ஓகே, மூட் செட் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் என்ன பண்ண ம் போறாருங்கிறப்போ ஒரு 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 வேற மாதிரி ஒரு ட்ரீட் கொடுத்துட்டாரு கார்த்திக் சிவராஜ். நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ இத்தனை வருஷம், ம் நம்ம என்ன எப்படிலாம் கார்த்திக் சுப்ராஜ் படம் ம் இருக்கணும், இதுதானே அவர் ஜோனு, இதுல தானே விளையாடணும். நம்ம எல்லாருக்குமே வந்து கார்த்திக் சுப்ராஜோட ஜோன் வந்து இந்த ஒரு கோரிக்கையா பண்றது, இந்த லைட்டிங்ல மேட்ச் பண்ணி ரொம்ப ம் கிராண்ட் விஷுவல்ஸா காட்டுறது, அவருக்குன்னு உரித்தான அந்த ஒரு ம் சிங்கிள் ஷாட் சம்திங் நிறைய மைண்ட்ல இருக்கும். ஆனா கார்த்திக் சுப்ராஜோட ஒரு பெரிய பிளஸ்னாக்கா எனக்கு தெரிஞ்ச எமோஷன்ஸ் தான். ஜிகிர்தண்டாலையும் சரி, லாஸ்ட் 30 minutes படம் வேற அப்படியே. ம் அந்த ஜோன் விட்டே அது சேதுவோட ம் பாயிண்ட் ஆஃப் வியூல படம் மாறும்போது, சித்தார்த்தோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சேதுவோட பாயிண்ட் ஆஃப் வியூல படம் மூவ் ஆகும்போது ஃபுல்லாவே எமோஷன்ஸ் தான். நீங்க அதுல மாஸ் மொமெண்டா ஒர்க் ஆயிருக்காது எதுவுமே. ம் உங்களுக்கும் தெரியும் அது. எதுன ஒன்னு பத்தி பேசுறீங்களா? ஜிகர்தண்டா ஒண்ணு. அது அது ஆ, ஒன்ஸ் அது ஓகே ஓகே. அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் படம் ஃபுல்லா எமோஷனல் ட்ரிவன் ஆயிடும் படம். சேது எப்படி ம் அந்த படத்தை புரிஞ்சுக்கிறான், சேது என்ன மனநிலையில அக்செப்ட் ம் பண்ணிக்கிறான், சேது எப்படி மாறுறான் அப்படின்றது ரொம்ப எமோஷனலா இருக்கும். ம் அது லாஸ்ட் ஒரு 30 minutes ஜிகர்தண்டால. ம் அதுதான். அதே மாரி இறைவியில பாத்தீங்கன்னா, இறைவி ஃபுல்லாவே கொஞ்சம் எமோஷனல் ட்ரிவன் தான். அதுவும் நல்லா இருக்கும். அந்த ஒரு ஒரு ம் சாலிட் ரைட்டிங் வந்து ஜிகர்தண்டா 2ல கரெக்ட்டான இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணி, அவருக்கே உரித்தான ஒரு பயங்கரமான ஒரு கிளைமாக்ஸ்ல போட்ட ஜிகர் சாங் ம் போட்டதே காலி. ஏன்னா ஜிகர் சாங்லாம் நம்ம உள்ள இருக்கிற ம் ஒரு ஆமா. ஒரு சினி யுவர் ஒரு சாங் சினி பெரிய சர்ப்ரைஸாவே இருந்தது. ஆமா. சினி ஆமா. அந்த அந்த ஒரு ஒருத்தவன எப்பவுமே எழுப்பிட்டே இருக்கும் அந்த ஜிகர் சாங். அத வச்சு ஒரு ம் ஸ்லோமோ ஷாட்ல முடிச்சு
அது ஓவரால் ஒரு மாரி போதும் இது அப்படின்ற ம், ம், போதும்னா இதுதான் நம்ம எதிர்பார்த்தது அப்படின்ற ஒரு ம், ம், ம். ஃபுல்லாவே ஓகே. முடிஞ்சுச்சு. இதுல ஒரு இதுதான் நம்ம கிராண்டியர் எதிர்பார்த்தோம். காட்டாம கொஞ்சம் சப்டலா முடிச்சதே வந்து ஆமா, கொஞ்சம் ஹாப்பியா தான் இருந்தது. ஆமா. சட்டலா முடிச்சது இன் த சென்ஸ் ம், இப்படிதான் இருக்கணும். நம்ம இதுதானே எதிர்பார்த்தோம். ம், இப்படிதான் ம், ஒரு ம், படம் ம், முடியணும். இப்படிதான் ஒரு படம் இருக்கணும் செகண்ட் ஹாஃப்ல. ம், எவ்ளோ எவ்ளோ எமோஷனலா போனாலுமே அது கன்வின்சிங்கா இருந்தது. நம்ம எதிர்பார்க்காத ஏன்னா ம், லாரன்ஸ் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. நம்மலாம் லாரன்ஸ் நடிக்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தோம். ம், ஃபுல்லாவே சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸ் போட்டு அவரோட ரைட்டிங்கு பேசிட்டே போலாம். ம், நெறைய ம், பேசலாம். இதுதான் எனக்கு தெரிஞ்சு இதுதான். ம், வாவ் தான். ஃபுல் ஆஃப் வாவ் ம், மொமெண்ட் செகண்ட் ஹாஃப்ல. ஹாப்பி. ம். சரி, நான் எனக்கு தோன்றத அப்படியே சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பயம் தான் ஃபர்ஸ்ட் இருந்தது. செகண்ட் பார்ட்னால எப்பயுமே கொஞ்சம் ஏன்னா வந்து அது அது வந்து செட் ஆயிருச்சு. ஒரு பிராண்டாவே செட் ஆயிருச்சு. ஸோ இப்போ வந்து அது ஒரு ஒரு செகண்ட் பார்ட் எந்த டைரக்டர் எழுதுறனாலும் அதுல வந்து கொஞ்சம் அவங்க ஒரு லேசினஸ வந்து காட்டிருவாங்க. பட் வந்து அதுக்கு தான் நான் பெருசா பயந்தேன். பட் அத வந்து கார்த்திக் சுப்புராஜ் வந்து ஓரளவுக்கு ஒரு 80% வந்து அந்த தப்ப பண்ணாம வந்துட்டாரு. ஓரளவுக்கு. ஆம், அதுக்கப்புறம் இந்த படத்துல புடிச்ச விஷயம்ன்றது நெறைய இருக்கு. பட் வந்து இதுல இறைவி, ஜிகர்தண்டா அதுல இருக்கிற மாரி நெறைய பிலாசபி பேசியிருக்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. அதோ இட்ஸ் அ வெரி பிரெடிக்டபிள் பிளாட்டா இருந்தாலும் சரி, அந்த மாரி இருக்கிறது எல்லாமே வந்து எப்படி சொல்றது? அது அது அதனால நம்ம போர் அடிக்கலனாலும் அவரோட அந்த ஃபில்ம் மேக்கிங்கா இருந்தாலும் சரி, அந்த கலர் கிரேடிங் ஆ அதுக்கப்புறம் வந்து அத எப்படி அவர் பிரசன்ட் பண்ணியிருக்காரு. அந்த ஐடியாஸ் வந்து எப்படி கொண்டு வந்தாரு. இதுல கிளின்ட் ஈஸ்ட்வுட்க்கும், சத்யஜித் ரேக்கும் எப்படி ப்ராப்பரான ஆம் இது அந்த ஹானரபிள் மென்ஷன் மாரி குடுத்துருக்காங்க. எப்படி ட்ரிபியூட் குடுத்துருக்காங்க. அது அது எல்லாமே ஒரு மிக்ஸ்டு கலவையா பார்க்கும்போது ஒரு நல்ல பிளெண்டாவே இருந்துச்சு. இட்ஸ் அ குட் வாட்ச். நான் ஹாப்பியா வெளிய வந்தேன். ஓகே நான் இன்னும் ஒரு நல்ல படம் பார்த்துருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கோட அப்படியே வெளிய வந்தேன். ஆமா. அது ஆ வந்து பிரெடிக்டபிள் ம், ம், பிரெடிக்டபிள் ம். ஜோன்லேருந்து எப்போ அது அது அந்த பிரெடிக்டபிள் ஜோன்ல தான் இருந்துச்சு படம். பட் எப்போ ம், அவே ஆச்சுனாக்கா, அத நம்ம ஓப்பனா சொல்ல முடியாது. அந்த சீன்ல வந்து நம்ம எதிர்பார்த்தது வேற. அங்க நடக்க போறதுன்னு நம்ம எதிர்பார்த்தது வேற. ப்ரீ கிளைமாக்ஸ்ல ம், நடந்தது. ஆனா அங்க ம், ஸ்டேஜிங் பண்ணதே வேற. அங்க ம், அப்படியே நமக்கு மூடு அப்படியே மாறிடுச்சு. "என்னடா இப்படி பண்றீங்க?" அப்படின்னு. சோ ஓகே. ம், இதுதான் இதுதானே நம்ம ம், பார்க்கணும். நம்ம இப்படிதான் இருக்கும்னு ம், நெனச்சுட்டு தான் போறோம். எல்லா படமும் நம்ம ம். நெனச்சத விட ரொம்ப கீழ தான் இருக்கு. இப்போ 1ல ம். வந்து அதேதான். உங்களுக்குமே சரி, எனக்கு நம்ம வந்து எல்லாருக்குமே ம். ம். ம், ம், ம். நம்ம சொல்லுங்க, வந்து சொல்லுங்க. ஒண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிட்டு, அதுக்கு ஓரளவு ஈக்குவல் பண்ற அளவுக்கு இருந்தாலே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அந்த படத்த. லியோவும் ம், அப்படிதான். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற. ம், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணத விட ரொம்ப, ம், ரொம்ப, ரொம்ப கீழ குடுத்துட்டானுங்க அத. அது நம்மளால டைஜஸ்டே பண்ண ம், முடியல. நாங்களே இத விட பெட்டரா யோசிப்போமேடான்னு தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். இங்க ம், நம்ம ம், தலைவன் கார்த்திக் சுப்புராஜ் வந்து, "நீங்க என்னடா நெனைக்கிறீங்க? நான் எழுதுறேன் மாட்றான்னு" சொல்லிட்டு, அங்க ஸ்டேஜிங் ம், பண்ண விஷயம்லாம் அதுதான் அவரோட யுனிக்னெஸ். நம்ம அங்க நெனச்சதே வேற. ம், நம்ம ம். பெரும்புல்தி தனத்த வந்து அங்க ஆஃப் பண்ணுது அந்த இடம். அப்பா! ம். சரி பரவாயில்லையே! இதுன்னு அதேதான். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலையே! ம். அங்கேருந்து ஒரு ஃப்ளோ. இப்போ அந்த செம்ம ஃப்ளோ. இப்ப வந்து என்னன்னா, நான் எப்பயுமே வந்து ஒரு மூவி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப்ன்னு நான் பிரிக்க மாட்டேன். பட் ம், ம், இந்த படத்துல நான் சொல்லியே ஆவணும். அது பிரிக்கிறதுன்னு ம். சொல்றத விட, அங்க வந்து ஒரு ஒரு ஜானர் ஷிஃப்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆமா, ஆமா. எனக்கு வந்து அந்த ஜஸ்ட் லைக் ட்ரைபல் பார்ட்ஸ் ஜிகிர்தண்டா. வரும்போதே ஆமா. எனக்கு ட்ரைபல் பார்ட்ஸ் வரும்போதே, எனக்கு ம். வந்து நெறைய அந்த ட்ரைபல் சம்மந்தமான படங்கள் எல்லாமே ஞாபகப்படுத்துச்சு. எக்ஸாம்பிள் விடுதலை, அப்புறம் ஆப்வியஸா, இன்னும் இன்னும் பல படங்கள். அது எல்லாமே ஆப்வியஸ். நல்லா ஞாபகப்படுத்துச்சு. அது நான் சேம் டெம்ப்ளேட்ல வந்துருவோமோ அப்படின்னு ம். பயந்தேன். ஆமா. பட் பயமும் கடைசியில அந்த இருந்தது. ஒரு ஒரு டிஸ்ட்ரக்ஷன காமிச்சு கொஞ்சம் நம்மள ம். சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. அது அது இந்த ஒரு ஒரு மொமெண்ட்டாவே டிஸ்ட்ரக்ஷன் வந்து நின்றாம, ஆமா. அது ஒரு ம், சீனாவே ம், ம். நின்றாம, டில் த கிளைமாக்ஸ் வரைக்குமே அத ஹோல்ட் பண்றது அந்த ஒரு எமோஷன் தான். ஆமாமா. அப்படி அந்த ஒரு ஒரு சாலிடான டிசிஷன் அது. ஜீனோசைட் அந்த ஒரு எமோஷன் தான் அதுதான். ஆமா, ஆமா, ம். ஆமா. இதே இதே இந்த ஒரு டிஸ்ட்ரக்ஷன் வேல்யூ ஆ வந்து நான் ரீசென்ட்டா பார்த்த படம் வந்து என்னன்னா, கில்லர் ஆஃப் ஃப்ளவர் மூன். எனக்கு ம், அந்த ம், படமுமே நெறைய ஞாபகப்படுத்துச்சு. நான் அத ம். பத்தி தனியா ஒரு பாட்காஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். பட் இதுல என்ன கண்டிப்பா. பிரச்சனைன்னா, இப்போ பாட்காஸ்ட் வந்து நான் ரீசென்ட்டா நான் கொஞ்சம் அவுட் ஆஃப் டாபிக் போறேன். ஆ ம், ம், பாட்காஸ்ட் வந்து ஏன் கேட்கும்னா, ஆல்ரெடி தமிழ்ல வந்து நெறைய பேர் பாட்காஸ்ட் கேட்கறவங்க ஆடியன்ஸ் இருக்காங்க. ஷிம்மி ம், வண்ண ம், காவியங்கள் நான் வந்த ம், பிறகு.
பட் ம், இப்போ ம், வந்து எப்படி சொல்றது? இந்த நியூ ஆடியன்ஸ்லாம் வரவங்க வந்து என்ட்ட கேட்கறது என்னன்னா, இத வந்து ஏன் டைம் டியூரேஷன் ஷார்ட் பண்ணக்கூடாது? ம், ஏன் YouTubeல போடக்கூடாது? அப்படின்ற ம், சஜஷன் வந்து குடுப்பாங்க. இப்போ வந்து ம், நான் ஒரு எக்ஸாம்பிள் குடுக்கணும்னா, முன்னாடிலாம் பார்த்தேன் வந்து இப்போ டீ கடை இருந்துச்சுன்னா, அந்த டீ கடை பெஞ்ச்ல பேசி எல்லாரும் ஒரு டிஸ்கஷன் பேசுவாங்க. ம். அப்புறம் வந்து இப்போ முடி வெட்டுற கடைக்கு போனா, அங்க அங்க ஒரு பேச்சு முன்னாடின்னு பேசுவாங்க. இல்ல. ஒரு டிஸ்கஷன். இப்பயுமே ஆமா. இப்பயுமே அப்படிதான் இப் பண்ணிட்டுருக்காங்க. இப் அந்த இப் டீ இப்ப கடைங்கிறவங்க. இப்பயுமே இப்பயுமே சொல்றேன் நம்ம போறோமாங்க. ஆமா. நம்ம இப்ப இப்ப நம்ம இது கொஞ்சம் நம்ம ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ட்ட மாடர்ன் போய் ஆயிடுச்சு. பேசுறோமா? ஆமா, நம்ம ஆமா. நம்ம ஒரு ம், ஸ்ட்ரேஞ்சர்ட்ட போய் பேசுறது கிடையாது. பட் முன்னாடி வந்து அது ரொம்ப இதா இருந்தது. நெறைய பேர் ம், பேசுவாங்க. முடிவெற்ற கடையில இப்ப கூட பேசிட்டு தான் இருக்காங்க. நான் ம், சொல்றேன். ஜெனரலா சொல்றேன். ஒரு பப்ளிக் டாக் வந்து சோசியல் மீடியா வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்துச்சு. நாங்க வந்து இந்த Spotify பிளாட்ஃபார்ம் வச்சு இந்த பாட்காஸ்ட்ன்ற இதுல வந்து அந்த ஒரு டிஸ்கஷன கொண்டு வரலாமே! ஒரு ஜாலியா ஓகே லிசன் பண்றவங்க கூட நம்ம கூட ஒரு டிஸ்கஸ் பண்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் குடுக்கணும்னு நான் நெனைக்கிறேன். அவங்களும் கூட எனக்கு எப்படி சொல்றது? கண்டிப்பா, அவங்களும் கூட எங்க கூட டிஸ்கஸ் பண்ணா வி ஆர் வெரி ஓப்பன் டிஸ்கஷன் டிஎம் பண்ணலாம் அந்த மாரி. கண்டிப்பா. ம், ம். அதான் அதுக்காண்டி தான் இது பண்றது மெயினா. ஆ சரி ப்ரோ. இது டாபிக் வருவோம். இந்த ஆ பார்ட்ட வந்து நம்ம லாஸ்ட்ல கட் ம். பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். இல்லண்ணே அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது கேட்கும்போது ஃப்ளோவோடயே ஃப்ளோவா அப்படியே போட்டுமா? ஆமா, ஓகே. ஆமா. சரி, ஓகே. அதான் இத பத்தி அட்ரஸ் பண்ணணும்னு நெனச்சேன். அதனால அப்படியே பண்றேன். ம். ஓகே, ஓகே. அதான். அதுக்கப்புறம் வந்து அதான் இதே மாரி ஒரு அ நெறைய படத்த ஞாபகப்படுத்தி, அந்த கில்லர் ஆஃப் ஃப்ளவர் மூன் வந்து அதுக்கு ஒரு தனி பாட்காஸ்ட் ஒண்ணு வைக்கிறோம். அதுவும் இதே மாரி ஒரு டிஸ்ட்ரக்ஷன் வந்து எப்படி ஒரு டிஸ்ட்ரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எப்படி இருந்துச்சு கலர் ஆஃப் தி அப்படின்றது. ஃப்ளவர் மூன்லயும் ஆமா. ட்ரைபல்ஸ் காட்டியிருப்பாங்களா? ஆமா. அந்த ட்ரெய்லர்ல காட்டியிருப்பாங்கல்ல? ஆமா. ஓசேஜ் ஆ. மர்டர்ஸ். ம். ம். அதான். ஓகே. அதே இதுதான் அதுவும். அதுவும் எனக்கு நெறைய ஞாபகப்படுத்துது. பட் ஸ்டில் இது வந்து ரொம்ப நீட்டாவே எடுத்திருந்தாங்க. ஜிகர்தண்டாவோட இப்போ இருக்க அந்த செகண்ட் பார்ட்டோட பியூட்டி என்னன்னா, எல்லாமே சேச்சுரேட் ஆகாம ஓரளவுக்கு தேவையான அளவுல எல்லாமே இருந்தது. கொஞ்சம் கூடுதலா இருந்தது என்னன்னா, இந்த ட்ரைபல் பார்ட்ஸ்ல டிராமாட்டிக் பார்ட் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு அப்பப்போ தோண வச்சது. ஏன்னா வந்து நம்ம முந்தைய படங்கள் இந்த மாரி நெறைய பாரஞ்சித் படங்களும் சரி, ம் வெற்றிமாறன் படங்களும் சரி, அதெல்லாம் பார்த்து நம்மளுக்கு கொஞ்சம் அது லைட்டா தான் சலிப்பு தரும். பட் ஃபைனல்ல வந்து ஒரு சர்ப்ரைஸ் தூக்கி அங்க வந்து எல்லாமே இது பொலிட்டிக்கல் படம்ன்றாங்க. எல்லா இடத்துலயுமே வந்து பொலிட்டிக்கல் இருக்குன்னா, பட் பொலிட்டிக்கல தாண்டி இங்க வந்து ஒரு பிலாசபி பேசுது. என்னன்னா, அதுல வந்து எஸ்.ஜே. சூர்யா சொல்லுவாப்ல. அது ஒரு ஆர்மியே ஒரு ஆர்மியே செட் பண்ணி வந்து இ இந்த ஒரு கவர்மெண்ட்டே வந்து அந்த அ அந்த மலைவாழ் மக்கள வந்து போட்டு தள்ளணுன்ற ஒரு பிளான் தான் இருக்குது. அவனுங்க வந்து அது ம். முடிவு பண்ணிட்டானுங்க. அது முடிவு ஆமா. பண்ணிட்டாங்கன்னும்போது, நீ எவ்வளவுதான் சண்டை போட்டாலும், உன்னால அத மாத்தவே செஞ்சுட்டே தான் முடியாது. இருப்பாங்க. ஆமா. ஆமா. அது அந்த அந்த ஒரு அக்செப்டன்ஸ் அந்த பிலாசபி தான் வந்து என்ன அமேஸ் பண்ணுச்சு. இது வந்து எந்த ம். படத்துலயும் வந்தது கிடையாது. எல்லாத்துலயுமே ம். திரும்பி சண்டை செய்வோம். ம். எல்லா பாரஞ்சித் படமும் சரி, இப்ப வெற்றிமாறன் ரியாலிட்டிய படம். சொன்ன மாரி ஒரு விஷயம். ஆமா, நம்மளே அந்த இடத்துல ஆமா. இருந்திருந்தாலுமே நம்ம சொல்லியிருக்கிற விஷயம் தான். எவ்வளோ பேர்ட்டடா சண்டை ம். போடுவ? சுட்டு கொன்னுட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஓடுனா அதுவும் கூட அதுவும் தப்பிக்கலாம். நீங்க அங்க கொல்றது வந்து ஆர்டர் என்ன சொல்றாங்களோ, அத ம். அப்படியே வாங்கி செய்ற போலீஸ்காரன். அவனும் அங்க ஆமா. அழுவான் அங்க. இத ஆமா, வந்து ஆமா, ஆமா. இது எந்த படத்துலயும் வந்து இந்த ஒரு ஆஸ்பெக்ட்ட ம். காட்டியிருக்க மாட்டாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அதுதான் அந்த ஆமா. ஒரு பாயிண்ட் தான் வந்து எனக்கு ரொம்ப அமேஸ் பண்ணுச்சு. அது கடைசி வரைக்கும் ம். அது கூட்டு போய் கடைசியில இளவரசன் வந்து அந்த தியேட்டர்ல இது பண்றதெல்லாம் சரி. அது ஆமா. எல்லாமே சூப்பரா இருந்தது. நவீன் ப்ரோ உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் படத்த பத்தி? அவன் வந்து எப்படியும் அஸ் யூசுவல் வர கதையா இருந்தாலும் கூட இந்த படத்துல ம், எனக்கு ஸ்பெஷலா தெரிஞ்சது என்னன்னா இப்ப வெளியே இருந்து ஒரு இன்ட்ரூடர் இப்ப நம்ம நிறைய படம் பார்த்திருக்கோம். இப்ப அவதாரே எடுத்துங்களேன், ம், வெளியே இருந்து ஒருத்தர் வந்து அங்க போய் அந்த ம், மக்களை மக்களை வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஏதாவது டோட்டலா வேற கதைனாலும் சிம்லரா அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் எஸ் ஜே சூர்யாவும் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. வெளியால ம், ம், நமக்கு ஃபர்ஸ்ட் டைம்ல தெரியல, செகண்ட் ஹாஃப் ஷிஃப்ட் அப்ப எப்படின்னா இந்த எஸ் ஜே சூர்யா வந்து ஒரு தேர்ட் பர்சனா உள்ள போறாரு. ஆனா வந்து அவர் வேற யாரும் அவர் அந்த இடத்துல தூண்டல, நீங்க அங்க போங்க அப்படி ம், பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவரோட ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ்க்காக தான் அப்படி போறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ம், அந்த ம், பர்சனல் வெஞ்சன்ஸ்க்காக போன அவரே வந்து இப்போ அங்க பார்த்து அந்த மாதிரி லாஸ்ட்ல அந்த ஒரு ஒரு சீன் வரும் படத்துல. அந்த ம், இந்த யானைய வந்து கொன்னுட்டு இப்போ
லாரன்ஸ் வந்து கொன்றுவாங்க. யானையை காப்பாத்திட்டு லாரன்ஸ் வந்து அங்க செத்து போயிடுவாரு, ஆல்மோஸ்ட் செத்து போயிடுவாரு. அப்ப சூர்யா வெளியே வந்து அந்த கேமரா எல்லாத்தையும் தூக்கி போட்டு அழுதுட்டு திருப்பி உள்ள போய் லாரன்ஸை காப்பாத்தி அந்த கொண்டு வர சீன் இருக்குல்ல, அது நம்ம அங்க யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா அந்த ஃபைட் முடியிற வரைக்குமே அவர் வந்து அந்த லாரன்ஸ் வந்து சாவணும் தான் பாத்துட்டு இருப்பாரு. திடீர்னு பார்த்தா அவர் தூக்கி போட்டு கொண்டு அந்த இடத்துல வந்து அந்த அந்த சூர்யாவோட அந்த ஷிஃப்ட் வந்து நல்லா காமிச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார்த்திக் சுப்ராஜ். அங்கே நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த படம் வந்து அஸ் யூஷுவல் இல்லாம எப்படி அந்த ஒரு மொமெண்ட்ல அந்த ரியலைஸ் பண்ற அந்த விஷயம் இருக்கு, அதை காட்டுறதுக்கு நிறைய விதங்கள் இருக்கு. அது இந்த படத்துல காமிச்ச விதம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எப்படி எஸ் ஜே சூர்யா வந்து இந்த லாரன்ஸை காப்பாத்தி கூட்டு வருது அப்படின்ற விஷயம். செகண்ட் விஷயம் வந்து ஆர்ட் ஃபார்மை வந்து யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு ரெவல்யூஷன் பண்றாங்க அப்படின்ற விஷயத்த வந்து இந்த படத்துல கொஞ்சம் புதுசா காமிச்சிருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் ஆக்சுவலா அவங்க ஒரு படம் எடுக்க படம் சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுத்து என்னதான் இருந்தாலும் சின்ன சின்ன லாஜிக் ஃபிளாஸ் எல்லாம் இருந்தா கூட அவங்க காமிச்ச விதம் நல்லா இருந்துச்சு. எப்படி வந்து அந்த ஆர்ட் ஃபார்மை யூஸ் பண்ணி இது பண்றாங்கன்ட்டு. இப்ப நம்ம ஹாலிவுட் படத்துல நிறைய பார்த்திருப்போம், இல்ல யாரும் சும்மா அப்படியே வாயால பேசுவாங்க, லாஸ்ட்ல அந்த டயலாக்ஸ் மாதிரி பேசுவாங்க தவிர அந்த படமா வந்து எப்படி இப்ப ஜிகர்தண்டா 1 அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி அவரோட ஒரு சோசியல் காஸ் எடுத்து பண்றது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணி நல்லா பண்ணிருந்தாங்க. மத்தபடி பாத்தீங்கன்னா என்னதான் ஸ்டோரி வந்து ஒரு மாதிரி பிரெடிக்டபிளா இருந்தா கூட அங்க கார்த்திக் சுப்ராஜோட ஃபிளேவர்ஸை யூஸ் பண்ணி நல்லா சூப்பரா பண்ணி எடுத்திருந்தாரு. மத்தபடி படம் ஓகே, நல்லா இருந்துச்சு. ஓகே, இட்ஸ் அ குட் வாட்ச் அப்படின்றது தான் வந்து எனக்குமே ஒரு ஃபீலா இருந்துச்சு. ஓகேப்பா அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்து என்னன்னா சொல்ற மாதிரி இந்த படத்துல வந்து நிறைய இந்த சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் நம்ம இறைவியில என்ன பார்த்து என்ஜாய் பண்ணோமோ அந்த ஒரு சின்ன சின்ன எமோஷனல் டச் ஒரு கேரக்டரா இருக்கு, அது எல்லாமே வந்து இந்த படத்துலயும் முயற்சி பண்ணி கொண்டு வந்தது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து எஸ் ஏ சூர்யாவோட கேரக்டரா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வந்து ராகவா லாரன்ஸ். எனக்கு வந்து ராகவா லாரன்ஸ் ஆக்டிங் பத்தி பேசியே ஆகணும். வசீம், நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ராகவா லாரன்ஸ் ஆக்டிங் வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுச்சு? அவர் இந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கல, சத்தியமா எதிர்பார்க்கல. இந்த அளவுக்கு இந்த ஆள் நடிப்பான்னு எதிர்பார்க்கல. யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. நான் ஆக்சுவலா நினைச்சேன்னா இந்த ஒரு மார்க் ஆண்டனில வர மாதிரி எஸ் ஏ சூர்யா வச்சு ஸ்கோர் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருப்பாங்க அப்படின்றதான் வந்து என்னோட மென்டாலிட்டியா இருந்தது. பட் வந்து அங்க பார்த்தா அங்க நடந்ததே வந்து வேற. ஒரு ஸ்ட்ராங்கான ரைட்டிங், ஒரு எப்படி சொல்றது, ஒரு நேச்சுரலான பெர்ஃபார்மர் இவங்க சேர்ந்தா அது ஒரு எபிக்கான ஒரு கேரக்டரா மாறும் அப்படின்றதுக்கு வந்து இந்த ராகவா லாரன்ஸோட அல்லியே சீசர் கேரக்டர் வந்து ஒரு நல்ல டச்சா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இதுல கொடுத்துருக்க ட்ரிபியூட் போத் சத்யஜித் ரே கொடுத்துருக்க ட்ரிபியூட்டா இருந்தாலும் சரி, சத்யஜித் ரே பத்தி ஒரு பாட்காஸ்ட் வரும் லேட்டர் ஆன். சத்யஜித் ரேயோட ட்ரிபியூட் வந்து எஸ் ஜே சூர்யா மூலயமா கொடுக்கறது சரி, அப்புறம் கிளின்ட் ஈஸ்ட்வுட் அந்த தியேட்டர் சீன்ஸ் எல்லாமே நான் வந்து என்ஜாய் பண்ணேன். அந்த எதிரிக்கு துப்பாக்கியை கொடுத்து ஒரு வெப்பனை கொடுத்து சொல்ற வைக்கிறது, அது எல்லாமே வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதுதான் நம்மளுமே நம்ம கேரக்டர்ஸ் நம்ம ரெண்டு சைடும் எஸ் ஜே சூர்யா ஒரு சைடு, லாரன்ஸ் ஒரு சைடு இருக்கும் போதே நம்ம மைண்ட் வந்து எஸ் ஜே சூர்யா மேலதான் போவோம். ஓகே, லாரன்ஸ் வச்சு தள்ள முடியாது, இந்த சைடு எஸ் ஜே சூர்யா வச்சுதான் எல்லாருக்குமே அதானே. இப்ப வர படங்கள்லாம் வந்து யாரு இப்ப மார்க் ஆண்டனிலாம் என்னதான் ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து ரைட்டிங்ல இம்ப்ரூவைஸ் பண்ணியிருந்தாலுமே அதை தூக்கி நிறுத்தினதெல்லாம் எஸ் ஜே சூர்யா தான். சேம் மாநாடும் சரி, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் கொஞ்சமாச்சும் ஆடியன்ஸ் என்கேஜிங்கா வச்சுட்டு இருந்தது. அவர் கத்தணும், அவரு கேட்கணும், பேசணும், இதுதான் எஸ் ஜே சூர்யா திங்கா இருந்தது. ஜிகர்தண்டா வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு அண்டர் பிளே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எஸ் ஜே சூர்யா கேரக்டர் ஒரு ரொம்ப லோவா, ரொம்ப அந்த அவரோட கேரக்டர் காட்டிடுவாங்க, அவரோட கேரக்டர் ஆர்க்க வந்து காட்டுவாங்க, ரத்தத்தை பார்த்தா பயம் வரும். நம்ம என்ன நினைச்சோம், அந்த பொண்ணுட்ட வந்து எஜஸ்ட் நடிச்சுட்டு அங்க போயிட்டு எல்லாரையும் அடிக்க போறான்னு நினைச்சாக்கா பார்த்தா வேற மாதிரி இருக்கு. நம்ம கொண்டுட்டான்னு, எப்படி கொண்டா, எங்க போனா, என்ன ஆச்சு, எது பேக் ஸ்டோரியான்னு போனா, சோ அதுக்கு ஒரு கனெக்ஷன் வச்சு அதெல்லாம் வந்து எஸ் ஜே சூர்யா ஒரு ரோல வந்து ரொம்ப அண்டர் பிளே பண்ணி
படம் ஃபுல்லா ம். வந்து விஜய் சூர்யா வந்து எங்க தைரியமா இருப்பாரு, தைரியம் ம். தைரியமா இருக்கவே மாட்டாரு. அந்த அந்த ஆமா, ஆமா, ஆமா. இன்டர்வல்ல கூட ரெடி டு ஃபேஸ்ன்ற மாதிரி தான் இருப்பாரு. ஒரு தைரியம்னு எடுத்துக்க முடியாது. ஆமா, ஆமா, ஒரு ஆமா. ம். லாஸ்ட் அதுதான், அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. நின்னு ம். நின்னு பண்ணி தான் ஆகணும். அந்த அந்த முடிவு தானே அவர் எடுக்கிற முடிவு. நான் இனிமே சுத்த விட போறேன், இந்த கேமரான்ற ஆயுதத்தை வச்சு சுத்த விட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹலோ. இறங்கும் போதுமே. ம். 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 கேக்குதா? கேக்குதானே? கேக்குதுண்ணா. ம். ரொம்ப அண்டர் பிளே தான். ஆனா ரொம்ப ம். எக்ஸ்பெக்டே பண்ணாதது வந்து லாரன்ஸோட கேரக்டர். ஏன்னா நமக்கு வந்து ம். விஜய் சூர்யா கேரக்டர் வந்து ஃபர்ஸ்டே ரிவீல் பண்ணிட்டாங்க. எந்த வித எக்ஸைட்மெண்ட்டுமே கிடையாது. விஜய் சூர்யா கேரக்டர்ல ஆமா. இதுதான், போலீஸா இருக்காரு, இந்த மாதிரி இருக்காரு, இந்த மாதிரி இருக்காரு, இவ்வளவுதான். ம். ஒரு 10 நிமிஷத்துல அவரோட கேரக்டரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு டிஃபைன் முடிச்சிட்டாங்க. மான்சோனா. ஆமா. ஆமா. இந்த சைடு ம். லாரன்ஸ் கிட்ட போனாக்கா, லாரன்ஸ்க்கு ஒரு பெரிய பில்டப் ஏத்தி ஒரு பேக் ஷாட் வச்சு ஒரு ம். பிளாஸ்ட் அது ஆகி. லாரன்ஸ் அந்த ஒரு ஆரஞ்சு சன்பர்ஸ்ட் மாரி ம். இருக்கும். ஆமா, ஆமா. அந்த எஃபெக்ட் அந்த எனக்கு அந்த இடத்துல பர்சனலா ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா அத இருந்தது. ஆமா. ம். அத கிரியேட் ம். பண்ணி லாரன்ஸ் வரம்போது, ம். என்னடா அது? என்னடா நல்லா இருக்கு, இந்த ஆள் நடிக்கிறான் ஒரு மாரி கரெக்ட்டா. அதையும் லாரன்ஸுமே என்னன்னா, டியூன் பண்ணியிருக்காரு கார்த்திக் சுப்புராஜ். ம். இந்த அளவுக்கு புல் ஆஃப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு காட்டிருக்காரு. மறுபடியும் என்ன படம் நடிக்க போறான் ம். அந்த ஆளு என்னன்னு தெரியல. சந்திரமுகி 3 போவான், முனி போவான். அதெல்லாம் ம். நமக்கு நமக்கு தெரியல. ஆனா இந்த ம். படத்துல விஜய் சூர்யாவோட ஆக்டிங்க தூக்கி சாப்பிட்டாரு லாரன்ஸ். ம். அதுவும் அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து அந்த ஆள் வந்து தனியா புல் ஆஃப் பண்ணுவானா நான்லாம் நினைக்கல. நான் அந்த ஆமா. விஜய் சூர்யா பேச ஆரம்பிச்சோடனே நான் என்ன நினைச்சேன்னா, சரி இது அப்படியே டக்குன்னு விஜய் சூர்யா மேல போயிடும். ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் ம். வந்து விஜய் சூர்யா வச்சு என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா நடிக்க வைக்கலாம், எப்படி வேணா பேச ம். வைக்கலாங்கிறப்போ ஒரு 2, 3 டைலாக் பேசிட்டு மறுபடியும் இந்த சைடே வருது. ரொம்ப மெச்சூர்டான ஆமா, ஆக்டிங். ஆமா. அதெல்லாம் நான் இதுவரைக்கும் நான் பார்க்கல. இவ்வளவு மெச்சூர்டா ம். லாரன்ஸ் நடிச்சலாம். கிளைமேக்ஸ் வரைக்குமே அந்த அந்த திரும்பி ம். சொல்ற அந்த கேமரா பத்தி சொல்ற விஷயம் வரைக்குமே அந்த ஆளு ரொம்ப தன்னை இது பண்ணிக்கிட்டு நடிக்கவே ஆரம்பிச்சிட்டான். அது ம். தனியா துண்டாவும் தெரியல. அந்த ம். ம். அந்த அந்த ட்ரைபிள்ஸோட ஒருத்தவங்களோட ஒருத்தரா தான் லாரன்ஸ பார்த்தோம் நம்ம. அது கதை அது அது ம். அப்படிதான் இருந்தது. சோ அங்கேருந்தே ம். ஒரு ஒரு இன்னொன்னு ஒரு சக் ம். ம். இதாயிடுச்சு. சொல்லுங்க. எனக்கு வந்து தனியா ஃபீல் ஆனது என்னன்னா, ம் வந்து எப்படி சொல்றது? லாரன்ஸோட அந்த ஆக்டிங்ல அதான் ஒரு நல்ல பிளெண்ட் ஆச்சு. ஒரு மேக்கப்பும் போடாம, ஃபர்ஸ்ட்டு ஆமா. இந்த இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து எப்படி ஜிகர்தண்டா 1ல இருந்த மாரி, இதுல வந்து ஒரு பிலோசாஃபி என்ன பேசுச்சுன்னா, அதான் அந்த கருப்பு ஹீரோ ஏன் கருப்பு ஆள வந்து ஏன் ஒரு ஹீரோ ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு டிபேட் வந்து அங்க போயிட்டு இருந்துச்சு. ம். அதுவுமே வந்து ஒரு நல்ல கேரி ஓவர் ஆயி, அத வந்து அப்படியே இவனுங்க ஜானர் ஷிஃப்ட் பண்ணது. அதுவும் ம். வந்து ரசிக்கும்படியா இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து இந்த மூவில ஒரு ஒரு கிரேட் ஆஸ்பெக்ட் பத்தி பேசணும்னா சந்தோஷ் நாராயணன். கண்டிப்பா. அவரு நான் நான் வந்து யாரும் எதிர்பார்த்தேன்னு இல்ல. சந்தோஷ் நாராயணன் கன்ஃபார்ம் அடிப்பாரு. ஏன்னா நான் பாட்டெல்லாம் கேட்டுட்டேன். 10,000 ம். ட்ராக்ஸா இருந்தாலும் சரி, மாமதுரை ம். சரி. எல்லாமே வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருந்தது. இன்னொன்னு ரீசென்ட்டா ரொம்ப பேக் ஸ்டாப் பண்ணப்பட்ட மியூசிக் டைரக்டர்னா அவர்தான். கண்டிப்பா. அதுவும் ரொம்ப அது வருஷம் கழிச்சு நம்ம சந்தோஷ் நாராயணனோட ம். மியூசிக்க தியேட்டர்ல கேட்கிறோம்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் கர்ணன். ம். எங்க அப்புறம் எனக்கு ஒரு படம் 3 வந்துச்சா? மாசம் கழிச்சு எனக்கு ஒரு 3 மாசம் முன்னாடி ஜிகர்தண்டா அ டபுள் எக்ஸ்ன்னு போடும்போது, அதோட மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் போடும்போது, அதுக்காகவே போகணும் அப்படின்றது தான் என்னோட மைண்ட்ல ஆமா. இருந்துச்சு. கார்த்திக் ஆமா. சுப்புராஜ் எனக்கு டவுட்டா தான் இருந்தது. பட் வந்து சந்தோஷ் நாராயணன் கன்ஃபார்ம் அவரு ஸ்கோர் குடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ரீசென்ட்டா எந்த பயங்கரமா ப்ராஜெக்ட்டுமே பண்ணாம இருந்திருக்காருன்னு நெனைக்கிறேன். ஆமா, ப்ராஜெக்ட் ஆமா. கேல வந்து அவரு ஒர்க் பண்றாருன்னு நெனைக்கிறேன். அத பார்ப்போம். அது ப்ராஜெக்ட் கேல ஒர்க் எப்ப பண்றாரு. ஆமாமாமா. அது இப்போ ஃபைனலா வந்து ஒரு ஆஸ்பெக்ட் நம்ம பத்தி பேசிறலாம். கார்த்திக் சுப்புராஜோட ரைட்டிங் ப்ராசஸ், ம். ஃபில்ம் மேக்கிங் அவரு எப்படியாவது இந்த வெஸ்டர்ன் இதெல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு கனெக்ஷன் பண்ணி நல்லா எடுத்துருவாரு. ஓகே ஹி இஸ் குட் அட் டைரக்ஷன். பட் இந்த வாட்டி ரைட்டிங்ல வந்து அவரு என்ன புதுசா பண்ணியிருக்காரு? வாட் ஆர் த லேயர்ஸ் ஆஃப் ஹிஸ் ரைட்டிங் அப்படின்றதெல்லாம் வசீம்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமாண்ணா. அவரோட ரைட்டிங் பட் வந்து நம்ம வந்து ஓவராலாவே ஒரு கிராஃப்ட் வந்து பெர்ஃபெக்ட்டா இருந்தது. இந்த சென்ஸ் டிஓபியும் சரி, எடிட்டரும் சரி. டிஓபிலாம் டிஓபிலாம் வந்து அதுதான். அவரு தனியா தெரியல.
பட் ஆனா நிறைய ஒர்க் உள்ள நிறைய லைட்டிங்கும் சரி. அது பேட்டையில ஒர்க் பண்ண திருநாகர்ஸ் தான், அவர் தான் ஒர்க் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். அது மகான் யாருன்னு தெரியல எனக்கு. பட் வந்து எல்லாமே ஒரு 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 கிராண்ட் வரை கிடையாது. அந்த செட் வந்து ஒரு கிராண்டே கிடையாது. அங்க கிராண்டா இருக்கிறதே கேரக்டர்ஸ் தான். கேரக்டர்ஸ் மட்டும் தான் கிராண்டா இருக்காங்க. ரைட்டிங்காவும் சரி என்னன்னாக்கா, நம்ம வந்து எல்லா கிராஃப்ட்டுமே கரெக்டா வந்திருந்தது. இருந்தாலே நமக்கு வந்து ஒரு ஓரத்துல ஒரு பயம் இருந்தது. என்னன்னா கார்த்திக் சுப்ராஜோட அந்த லேசி ரைட்டிங் தான். அது நம்ம சொல்லியே ஆகணும். என்னதான் நம்ம முட்டு கொடுத்தாலும் நம்ம ஒரு ரைட்டர் வந்து எந்த இடத்துல லேசியா, அந்த டைரக்டர் வந்து எந்த இடத்துல லேசியா எழுதியிருக்காருங்கிறது நம்ம ஸ்கிரீனை பார்த்தா தெரிஞ்சிடும். இந்த இடத்துல எல்லாம் போதும், இது போதும் தான்டா எழுதியிருக்காங்கன்னா நம்ம ஸ்கிரீனை பார்த்தா தெரிஞ்சிடும். ஏன்னா அது ஓரளவுக்கு மேல அதை புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. அத ரைட்டிங்ல ஒண்ணுமே இருக்காது. பட் சீன்ஸா அதை புஷ் பண்ணிட்டே இருக்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும், என்ன அது ரொம்ப ஒரு மாறி இருக்கே, இது என்னமோ நமக்கே சிங்க் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து எனக்கு அந்த ஒரு 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 தடவை கூட அப்படி தோணவே இல்லை. இதை ஏன் இது பண்ணிட்டு சின்ன சின்ன விஷயம் இருக்கலாம். சின்ன சின்ன விஷயம் எதுன்னா, ஸ்டார்டிங்ல வந்து உங்களை பிடிக்கிறதுக்கு சாதா போலீஸ் கிடையாது அப்படின்னு ஒரு டைலாக் வந்து நான் பயந்துட்டேன். எனக்கு எது தெரியுமா தூக்கி எனக்கு தூக்கி வாரி போட்டுருக்க டைலாக். உங்களை பிடிக்கிறதுக்கு எல்லாம் சாதா போலீஸ் பத்தாதுடா, சூப்பர் போலீஸ் வேணும்னு. ஐயோ என்னடா இது, எதுவும் மாட்டிட்டோமா வந்து இந்த ஆளை நம்பி ரொம்ப எல்லாம் வேற பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு எனக்கு அப்பயே ஒரு பயம் வந்துருச்சு. அது வந்து வேணும்னே நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ண வச்ச சம்திங் என்னன்னு தெரியல எனக்கு. ஆனா பயந்துட்டேன், என் கூட வந்தாலும் பயந்துட்டான். ஐயோ நான் அவனை பாக்குறேன், என்ன அப்படின்னு. சரி பாப்போம் அவனுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நாங்க ஸ்கிரீன்ல இருந்து கண்ணை மூவ் பண்ணவே இல்லை. அந்த பாட்டுக்கு சம்திங் சும்மா மொபைல் எடுத்துட்டு நோண்டிட்டு வச்சிருவோம். ஆனா அப்படியே நம்மள மேக்னடைஸ் பண்ணிட்டு அப்படியே உள்ள இழுத்துட்டே இருந்தது. அந்த படத்துக்குள்ளேயே நம்மள இழுத்துட்டே இருந்தது. அதை சின்ன சின்னதா செட் பண்ணிட்டே இருந்தாங்க அங்க. ஒவ்வொரு லேயரா போயிட்டே இருந்தது. இது வந்து பர்பஸா வந்து கார்த்திக் சுப்ராஜ் பண்ணி நினைச்சிருந்தாருன்னா அவரோட எலமெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ஃபுல்லாவே தெறிக்க விட்டு காட்டிருக்கலாம். இதுதான் ஸ்ட்ராங், இதுதான் பர்பஸா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இப்படிதான், இதுதான் என்ன ஆக போகுது, எங்க ரெண்டு பேரோட கேரக்டர்ஸ் தான் செட் பண்ணாங்க. இவன் எப்படி இருக்கான், ஒரு முட்டா பைய. இவன் அசால் சேது மாதிரியும் இவன் கிடையாது இல்ல. இப்ப வந்து அசால் சேது தான் வந்து லாரன்ஸ் மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது. இங்க வந்து ஓரளவுக்கு ஜீனியஸ் வந்து நம்ம கார்த்திக், சித்தார்த் கேரக்டர் வந்து ஓரளவு ஜீனியஸ் டைப்பா தான் யோசிப்பான். ஃபூலிஷ் ஆக்குவான், எல்லாருக்குமே ஃபூல் ஆக்குவான், ஈஸியா முட்டாளாக்கிடுவான். ஆனா இங்க வந்து அப்படி கிடையாது. இவன் வந்து இவன் ஓரளவுக்கு தான் இவன் பொறுமையா இருப்பான். இவன் வந்து இவனோட எய்ம்ன்றது சுடுறதுதான்றப்போ அதுவே சூப்பரா, அந்த கேப்டன் மோஸ்டே அது செமையா இருந்தது. சரி ஓகே, இது ஜிகர்தண்டா ரெசம்பன்ஸ் பண்ணல. நம்ம லைட்டா ஒரு சேது அந்த கேரக்டர்ல வந்து சேது விஷ் காட்டியிருந்தாலே நமக்கு கொஞ்சம் செழிப்பா இருக்கும். என்ன சேது மாதிரியே பண்றான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் எதுவுமே வரல. அது அப்புறம் இது ரஜினிகாந்த் மேனேஜர் எல்லாம் பண்ணிருந்தா நான் தியேட்டர் விட்டு வெளியே போயிருந்திருப்பேன். ஆமா ஐயோ அதெல்லாம் வாண்டடா நல்லா வேணான்ட்டாங்க. அதே மாதிரி அந்த ஷூட்டிங்ல டார்ச்சர் பண்ற சீனு, இது பண்றது அது பண்றது, இதெல்லாம் எதுவுமே ரிப்பீட் பண்ணல. சோ இந்த ஒரு பெரிய டிசிஷன் எடுத்ததே இது பண்ணிட்டாங்க. அப்படியே சாச்சுரேட் பண்ணிட்டாங்க. சோ அது அதுதான் இப்படி ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கே ஒரு போல்டான ஒரு திங்ல. ஏன்னா அதெல்லாம் மறுபடியும் வச்சாலுமே அது நல்ல விதத்துல இருந்தாக்கா என்ஜாய் பண்ணிடுவோம் எல்லாமே. சிரிச்சே அது இல்ல இது இல்லன்னு கன்வே பண்ணி இது என்ஜாய் பண்ணணும். ஆனா அந்த ஜோனுக்கே போல, அந்த ஜிகர்தண்டாவோட அந்த ஷூட்டிங் ஜோனுக்கே அந்த படம் போல. அது செகண்ட் ஹாஃப்ல அது சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணதுதான். அது கொஞ்சமாச்சும் அந்த ஷூட்டிங் போகணும், இது பண்ணணும் அது பண்ணணும் பண்ணியிருந்தா கொஞ்சம் நமக்கு கடுப்பா இருந்திருக்கும். எந்த விதத்துலயுமே அதை டச் பண்ணாம அதை கொண்டு போனது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். அது ரைட்டிங் தான், கார்த்திக் சுப்ராஜ் ரைட்டிங் தான். அதே மாதிரி தலைவனுக்கு வந்து எவ்வளவு அரசியல் தெளிவு இருக்குன்றத மகான்லயே காட்டிட்டான். கண்டிப்பா அந்த எக்ஸ்ட்ரீமிசம்ன்றது அது ஒரு பெரிய டேஞ்சரான விஷயம். நிறைய விஷயம் அது இறைவெளி சரி தொடர்ந்து ஒரு பாலிடிக்ஸ் பேசிட்டே வருவாங்க. இதுல வந்து கார்த்திக் சுப்ராஜ் பாலிடிக்ஸ் வந்து
ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கு, ஸ்ட்ராங்காவே இருந்துச்சு. ரொம்ப ம். ஸ்ட்ராங்கா இருக்கு, ரொம்ப தெளிவான ஒரு முடிவு. ஈவன் கார்த்திக் சுப்ராஜ் வந்து ம். ரஜினி ஃபேனா இருந்தாலுமே அவருக்கு இருக்கிற ம். பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் வந்து இல்ல, அது கரெக்ட் இல்ல. அவர் பேசிக்கிறது தானே உண்மை. இப்ப நம்ம போலீஸ நம்ம ஆமாமா. வந்து நம்ம போலீஸ வில்லனா பாக்குறோம்னாக்கா ரியல் வில்லன் போலீஸ் கிடையாதுல்ல. ம். அவன் ஆர்டர் மேல இருக்கிறவன் ஆர்டர் குடுக்குறான், அவன் செய்றான். நிறைய ஆமா. விஷயத்த ஓப்பனா அடிச்சு ம். பேசி நிறைய ம். டிஎம்கேக்கே ம். நிறைய அட்டாக் இருக்கும். நிறைய அட்டாக் டிஎம்கே ஏடிஎம்கேக்கே உள்ள அட்டாக் இருக்கும். அவரோட அந்த தெளிவு தான், மறுபடியுமே ம். அந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் தான். என்ன ரொம்ப ஓகே, ம். தலைவன் ரொம்ப சூப்பரா இருக்கான். இப்போ மறுபடியும் ஒரு பொலிட்டிக்கல் ம். ஃபிலிம் பண்ணான்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லா ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு பொலிட்டிக்கல் ஃபிலிம் ம். பண்ணாலுமே அது பயங்கர கரெக்டா ம். இருக்கும். கார்த்திக் சுபாஷ் பேசுறது அந்த ஜோன்ல இருந்தது. ரைட்டிங் வைஸ் இதுதான் ம். அவருடைய ம். எவ்வளவு கிளவரா இருக்காரு ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும்ன்றது ஒரு சின்ன சாம்பிள். ம். இதுக்கப்புறம் என்னென்ன படம் பண்ண போறாரு என்னன்னு நமக்கு தெரியல. பட் இப்போ அவர் ம். கிளவரா இருக்காரு. எதெல்லாம் பண்ணக்கூடாது, ஓகே, ஓகே. எதெல்லாம் நம்ம பேசணும் அப்படின்றது. ம். எனக்கு வந்து இந்த ரைட்டிங்ல என்ன புடிச்சதுன்னா, அதோட லேயர் ரைட்டிங்ல லேயர் அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஆ ஒரு 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 ஸ்டோரி வந்து நான் இப்படி ஒரு பிராக்கெட் ஆரம்பிக்கிறேன். ஆரம்பிச்சு, அத வந்து நான் முடிக்காம இன்னொரு ஸ்டோரியோட பிராக்கெட்டையும் நான் ஆரம்பிக்கிறேன். அத ஆரம்பிச்சு இது 2த்துக்குமே வந்து ஒரே முடிவு, ஒரே முடிச்சு போட்ட ஒரு முடிவா இருக்கிறது தான் வந்து நான் ரைட்டிங்ல வந்து ஒரு லேயரா பார்க்குறேன். அது வந்து இந்த கார்த்திக் சுப்புராஜ் படத்துல வந்து ரொம்ப தெளிவாவே இருந்தது. என்னென்ன பிராக்கெட்ஸ்ல என்னென்ன அந்த ஸ்டோரீஸ் வந்து கனெக்ட் ஆகுதுன்னா, முதல்ல வந்து ஆ ஒரு கருப்பு ஹீரோ. இதுதான் வந்து இதோட தான் ஆரம்பிச்சது. ம். அதோட ஆரம்பிச்சது. அதுக்கு அடுத்தது வந்து பின்னாடி வந்து கொஞ்சம் ரியல் லைஃப் இதையும் வந்து இன்ஸ்பயர் பண்ணி, அதாவது அந்த லேடி சிஎம் வந்து ஜெயலலிதாவ ரெப்ரசென்ட் பண்ணியோ, இல்ல வந்து ஜெயக்கொடின்ற கேரக்டர் வந்து நான் நான் மறைமுகமாலாம் சொல்ல தேவையில்ல. எம்ஜிஆர் தான் சொல்றாங்க. ம். அங்க வந்து ஒரு இது பேசி, அங்க ஒரு பாலிடிக்ஸ் பேசி ஒரு பாலிட்டிக்கல் பிராக்கெட் ஓப்பன் பண்றது சரி. அதுக்கப்புறம் வந்து இந்த யானைக்கான ஒரு சின்ன ஒரு கதை. ம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு இதுல வந்து நம்ம ஒரு கேரக்டர் மிஸ் பண்ணிட்டோம். சேத்தானி அப்படின்ற கேரக்டர் இருந்துச்சு. அத பார்த்து வந்து ஆமா. அத உடனே சடனா காமிச்சிருந்தாங்கன்னா, எனக்கு கண்டிப்பா பயம் வந்திருக்காது. பட் ம். வந்து இதுக்கு டைம் எடுத்து ஒரு 4 நிமிஷம் வந்து அவன் எப்படி யானைய வேட்டையாடுறான் அப்படின்றத பார்க்கும்போது, ஓ! பயங்கரமான ஆள் போல அப்படின்ற இல்ல, இது ஒரு வந்து மெமன்ட் வந்து இந்த இந்த விஷயம் வந்து சம்திங் நீங்க வீரப்பனோட கனெக்ட் பண்ணிக்கலாம். வீரப்பனை ம். வந்து வளர்த்ததே கவர்மெண்ட் தான் சொல்லுவாங்க. அது அது கண்டிப்பா வரும். அது அத கொஸ்டின் கேட்கும்போது அவரு ம். ம். கார்த்திக் சுப்ராஜ் ம். சொல்லுவாரு. இல்ல நம்மளே தெரிஞ்சுக்கலாம் படிச்சு. எந்த கவர்மெண்ட்ன்னு. எக்ஸாக்ட்டா எந்த ம். கவர்மெண்ட் ஜெயலலிதா தான் நினைக்கிறேன். எனக்கு எனக்கு ஷூரா தெரியல. பட் வீரப்பனை வந்து வளர்த்தது ம். வந்து ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வளர்த்துச்சு வீரப்பனை. ம். ம். அந்த வளர்த்த ஹிஸ்டரியாவே இருக்கு. அத டப்புன்னு போட்டு உடைச்சப்போ அந்த சட்டானியா கேரக்டரோட நான் வீரப்பனை தப்பா சொல்லல. பட் வந்து ம். அது நம்ம கரெக்டா ஈஸியா ஓகே இது வீரப்பன் ஸ்டோரி மாரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப அதுதான் ம். சொன்னேன். ரொம்ப பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் வந்து ரொம்ப கரெக்ட்டா. ஏன்னா இத அவரு யோசிக்கவே இல்ல. ஒரு ம். ஒரு லேடி சிஎம்மா காட்டுறாங்கன்னோனே நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட் ஜெயலலிதாக்கு தான் போவோம். ம். ஆப்வியஸா ஜெயலலிதாக்கு தான் போவோம். அப்படிங்கிறப்போ ஆமாமா. இந்த சைடு வந்து சட்டானியா சட்டானியா தானே? ஆமாமா. சேத்தானி. ஆ சட்டானி வந்து இந்த மாரி தந்தத்த யானை தந்தத்த வந்து கடத்துறான், வேட்டையாடுறான். அந்த ஃபாரஸ்ட்லயே ம். இருக்கான்ற சொல்றப்போ, அதுதான் எனக்கு கரெக்ட்டா தோணுச்சு. ஈவன் வீரப்பன் வந்து ஹீரோ கிடையாது. நாட் எ ஹீரோ எய்தர் எ ம். வில்லன். அவருமே ஒரு ம். கூலிப்படை தான். அந்த கவர்மெண்டோட ஒரு கூலிப்படம் மாரி தான். அவரு நீங்க ஹீரோவா, வில்லனான்னு கேட்டீங்கன்னா, நம்ம இப்ப அந்த டிஸ்கஷன் பண்ணோம்ல வீரப்பன் பார்த்துட்டு. அவன் ஹீரோவும் ம். கிடையாது, வில்லனும் கிடையாது. அவன் ஆமாமா. காட்டுல இருக்க ம். தந்தத்த வந்து வெட்டுனான். அதுல கொஞ்சம் மக்களுக்கும் ம். குடுத்தான். அவன் கவர்ன்மெண்ட் பண்ண வேண்டிய இவனும் பண்ணான். அதுக்காக அவன தூக்கி கொண்டாடி அப்படின்னு நம்ம பண்ண முடியாது. ம். சேம் கேரக்டர் ஸ்கெட்ச் தான் வந்து சட்டானியாக்கு இருக்கு. ஏன்னா அந்த தாத்தாவ ம். ரெஸ்கியூ பண்ற ஒரு சீன் வரும். பார்த்திருக்கீங்களா? ம். ஆமாமா. அந்த ம். தாத்தா போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருப்பாங்க. சட்டானி ஆமாமா. வந்தோடனே அந்த தாத்தாவ அனுப்பி விடுவாங்க. சோ அந்த மாரி சில ம். விஷயங்கள்லாம் இருக்கும். ஏன்னா சட்டானியோட ஊர வந்து காட்டவே இல்ல. ஆமாமா. அத பத்தி இந்த பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஆமா. ம். ஆனா தாத்தாவ ரெஸ்கியூ பண்ற சீன் அந்த மாரி ஒரு 1, 2 சீன் காட்டிட்டே இருந்தாங்க அப்பப்போ. சோ ம். அவனோட பீப்பிள்க்கு அவன் நல்லது தான் பண்றான். சோ வெள்ல ஆனா கொலை பண்றான். ம். சோ அவன் நல்லவனும் கிடையாது, கெட்டவனும் கிடையாது. இதெல்லாம் ம். வீரப்பனோட ரொம்ப மேட்ச் ஆனுச்சு அது எனக்கு. இன்னொன்னு வந்து அத வந்து ராகவா லாரன்ஸ் ஓப்பன் அப்பும் பண்ணாரு. அவன் ஓப்பன் அப் ம், பண்ணாம ம். இருந்திருக்கலாம். அத ஆமா. ஓப்பன் அப்பும் பண்ணது வந்து அது ஒரு
இதா இருந்துச்சு. அதான் சொல்றேன். இந்த மாதிரி ம். ஒவ்வொரு பிராக்கெட்டும் ஓப்பன் பண்ணி இது அழகா அது எங்கெங்க கட் பண்ணணுமோ அங்க கட் பண்ணி க்ளோஸ் பண்ண விதம் வந்து ஆமா. அந்த ரைட்டிங் ப்ராசஸ் வந்து ஆமா. நல்லா இருந்துச்சு. ரொம்ப இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கா ரைட்டிங்ல வந்து இன்னொரு ரொம்ப நல்ல விஷயம் வந்து, நான் வந்து என்ன ம். பண்ணேன்னு தெரியுமா? இந்த இடையில ம். ஒரு மீம் இருந்துச்சுல்ல. சொல்லுங்க. என்னது? நான் வந்து இது என் படம் வந்து இது, நான் வந்து அப்படி, இது வந்து ஆ. இப்படின்னு சொல்லிட்டு, ஆ, அந்த ஒவ்வொரு டைரக்டர்ஸும் தன்னோட கதையை என்ன ஆமா, ஆமா. சொல்லியிருந்தாக்கா இப்படி ஓ! பண்ணுவாங்க. இப்பதான் எனக்கு புரியுது. இப்பதான் எனக்கு புரியுது. அந்த மீம் அந்த ஆ. மீம்ல வந்து எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்கும். நீங்க உங்களுக்கு ஆமா. படம் பார்க்க தரல. இது வந்து இது இது ஃபேக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. ம், ம், இதுக்கெல்லாம் இடமே குடுக்கல கார்த்திக் சுப்புராஜ். ம், அது ம். எவ்வளவு பெரிய பிரில்லியன்டான ரைட்டிங் அது. ஒரு 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 எக்ஸ்கியூஸ் எவனுமே கொடுக்க டிபேட்டுக்கே விடாம. போல. ம், ம். ஆமா, நீ டிபேட் சொல்றது பண்றதும் ஒரு ஸ்டோரி தான். பண்றது எல்லாமே ஃபேக். டிபேட் அந்த மாதிரி பண்றதுக்குன்னு இல்ல. ஒரு ஸ்டோரி இருக்கு. ம், அத ம், ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல விட்டுருவாங்க. அதுக்கு ம், வந்து யாருமே பதில் சொல்ல போறது இல்ல. லைக் கூழாங்கல். அது ம், கிளைமேக்ஸ் என்ன ஆக போகுதுங்கிறது நம்ம ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் படம். அது நம்ம 1000 டிஸ்கஸ் ம், பண்ணாலும் டைரக்டர் அதை அக்செப்ட் பண்ணிப்பாரு. ம், நீங்க இப்படி பண்ணக்கூடாது, நீங்க இதை நினைச்சீங்க அது நினைச்சீங்களான்னு சொல்றது டைரக்டரோட வேலையே கிடையாது. எக்ஸ்பிளைன் பண்றதே ஒரு வேலையே கிடையாது டைரக்டருக்கு. ம், ம், படத்தை எடுத்து முடிச்சிட்டு படத்தை புரிய வைக்கணும். அதை வந்து ரொம்ப ரொம்ப கிளியரா கார்த்திக் சுப்ராஜ் ம். பண்ணியிருந்தாரு. அதுவே ஒரு பிரில்லியன்ஸ் தான் ரைட்டிங்ல. நம்ம தீராஜ் வைத்தி ஆமா. வந்து ஒரு லோக்கிக்கு ஒரு ஒரு குத்து குத்தி இருப்பாரு தீராஜ் வைத்தி. கோ ம், ரைட்டர் லியோவோட. ம், ம், நீங்க ஒரு ம், மாஸ்டர் கிளாஸ் எடுங்கண்ணா, எங்களுக்கு எல்லாம் எப்படி கேரக்டர் வந்து ஆர்க் பண்ணணும், எப்படி வந்து ஸ்டேஜ் ம், பண்ணணும், மாஸ்டர் கிளாஸ் எடுங்க. அதுதான் உண்மை. ம். இங்க கார்த்திக் சுப்ராஜ் இருக்கிற தெளிவு வந்து இப்போதைக்கு இருக்கிற டேரக்டர்ஸ்ல ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த ஆள் வந்து சிங்கிள் நரேட்டிவ்லே புரிய வச்சிருக்காரு எல்லாரையும். அதான் எனக்கு இதான் ரைட்டிங்ல பிடிச்சிருந்துச்சு. அந்த சப் ஸ்டோரி எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு அழகா ஒரு டீசென்ட் இது. என்ன அங்கங்க ஆமா. லாஜிக் லெஸ்ஸாவே எடுக்க நிறைய பேசியிருந்தாங்க. இப்போ நான் லாஜிக் ம். இன்ஸ்டன்ஸ் எப்படி எனக்கு டக்குனு எனக்கு எஸ் ஏ இதெல்லாம் சூர்யா போய் லாஜிக்கெல்லாம் நான் இல்ல இல்ல பார்க்கவே இல்ல இல்ல. இல்ல 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 நான் என்ன சொல்ல வரேன்னா எஸ் ஏ சூர்யா வந்து இதுல எப்படி சொல்றது சினிமா பத்தி எதுவுமே தெரியாதவன் டக்குனு சத்யஜித் ரே ஆமா. போட்டு வர்றது வந்து கொஞ்சம் ஆர்டிபிஷியலா ம், யூஸ் பண்ணி ம், ம். பண்ணலாம். பட் மேபி ஆமா. ஐ திங்க் ஒரு டெலிகேட் சீனா இருக்குங்க அப்படின்றது வந்து எனக்கு ஒரு ஃபீல் ம், இருந்துச்சு. ம், ம், ம். சரி மேபி ஒரு ஃபுல் ரைட்டிங் அப்படின்ற ஃபீல் இருந்துச்சு. ஆல்ரெடி எனக்கு அப்படி பார்த்தாக்கா இந்த படம் ம் ஃபுல்லாவே ஷூட் பண்ண அந்த அந்த இதை வந்து டாக்குமெண்ட்ரி மாதிரியே எடுத்திருப்பாங்க. ஒரு ம் யாருமே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க, ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் இருக்க மாட்டாங்க, ஸ்கிரிப்ட் பேப்பர் இருக்காது. அந்த மாதிரி எல்லாம் ம் பேசலாம். அதான் ம் மறுபடியும் நம்ம அது போனோம்னா ஜிகர்தண்டாவை தான் ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கும். ஆமா அந்த ஆமா ஃபைட் சீன்ல, அந்த ம் சட்டானியாவோட ஃபைட் சீன்ல வந்து சண்டை போடும்போது ம் நமக்கு வந்து ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்திட்டே இருப்பாங்க. அதை வந்து எஜே ம் சூர்யாவை காட்டுவாங்க. எஜே சூர்யாவை ஆமா அந்த சீன் இல்ல, செகண்ட் ஹாஃப்ல ம் வர முக்காவாசி சீன்ல வந்து சீன் நடக்கும். ம் எஜே சூர்யா வந்து கையில கேமரா வச்சுட்டு காட்டுவாங்க. அது எதுக்காகன்னு ம் நினைக்கிறீங்க? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன். சொல்லுங்க அந்த கேமரா பார்த்தோன்னே எனக்கு டக்குன்னு மைண்ட்ல வருது, டேய் இது பீரியட் ஃபிலிம்ல 1975ல. சரி, ஓகே ஓகே ம் ஓகே 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 ஓகே. ஒரு நமக்குள்ளே ஒரு கன்வின்ஸ் ஆயும். அந்த அந்த மூடு எனக்கு த்ரூ அவுட் படம் இருந்துட்டே இருந்தது. ஏன்னா எஸ் ஜே சூர்யாவை காட்டினாங்க. அங்க ம் ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கும். இது என்ன ரொம்ப ம் லாஜிக் லெஸ்ஸா இருக்கேன்னு நம்ம நினைக்கிறதுக்குள்ள எஸ் ஜே சூர்யாவோட ஒரு ஃப்ரேம் வரும். கையில கேமரா வச்சுட்டு ம் எங்கேயோ ஒரு ஃப்ரேம்ல. ஓகே ஓகே ம் ஓகே இது 1975 இது பீரியட்ல நடக்குது. ம் உங்களுக்கும் ம் தோணிருக்கும் அது. ஆமா ஏதாச்சும் ஒரு சீனாச்சும் ஆயிருக்கும் அப்படி. ஷூட் ஆமா டக்குன்னு எஸ் ஜே சூர்யா கட்டப்போ ஓகே. இது இந்த சீன் இப்படிதான். ம் ஓகேப்பா. ம் இது அந்த காலத்துல இப்படிதான். அந்த மைண்ட் செட். அதுவுமே ஒரு 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 நல்ல ரைட்டிங் தானே. நீங்க சொன்னதுதான் ஆக்சுவலா ரைட்டிங்லாம் நல்லா இருந்துச்சு, ம் எல்லாமே ஓகே. புதுசா நிறைய ம் விஷயங்கள் இருந்துச்சு. ம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட், சினிமாட்டோகிராஃபி, கலர் கிரேடிங் வைஸ்லாம் எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அந்த ம் ஒரு சீன்ல ரைட் சைடுல லெஃப்ட் என்னது செல்வராகவன் படம் மாதிரி ரைட் சைடுல ரெட் கலரு, லெஃப்ட் சைடுல கிரீன் கலரு, ம் அதெல்லாம் அந்த அது ஃபர்ஸ்ட் எனக்கு ஹாஃப்ல தெரிஞ்சு அது எனக்கு தெரிஞ்சு அது செல்வா பண்ணாரு. செல்வா என்ஜிகேல வந்து ட்ரோல் பண்ணாங்க அந்த லைட்டிங்க்கு. பட் கார்த்திக் சுப்ராஜோட ம் லைட்டிங் தான் நமக்கு ஒரு அது ஒரு அது அந்த அது அந்த லைட்டிங்னாலே கார்த்திக் சுப்ராஜ் நிறைய யூஸ் பண்ணிருப்பாரு அதை. ஈவன் ம் ஜிகர்தண்டால இருந்து பேட்டையில எல்லாம் லைட்டிங்காகவே லைட்டிங் 2வது ரோ பார்த்த ஆமா கதையெல்லாம். ஆமா ஆமா ம் ஆல்மோஸ்ட் பேட்ட மாதிரி தான் இருந்துச்சு கலர் கிரேடிங் கண்டிப்பா ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் கண்டிப்பா ஹாஃப்ல. பேட்டை தான். செகண்ட் ஆமா. ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல வந்து புஷ்பா மாதிரி இருந்துச்சு கலர் கிரேடிங். அந்த காட்டுல எல்லாம் காமிக்கும் போது செகண்ட் என்ன ஹாஃப்ல பறந்த வந்து மாதிரி ப்ரோ இருக்கு.
நிறைய நேச்சுரல் லைட்டிங் யூஸ் பண்ணிட்டாங்க. அது ஆமா ஒரு நல்லதுதான். எனக்கு வந்து நமக்கு அந்த இதுவுமே ஞாபகம் ஃபர்ஸ்ட் இருக்கு. ஹாஃப் வந்து அந்த காட்டுல இருக்க நைட் சீன் வந்து நானே வருவேனோட கலர் ம், கிரேடிங் வந்து கொஞ்சம் அந்த ப்ளூ கலர் ஒரு ம். இருந்துச்சுன்னா, அது அது எல்லாத்துக்குமே வந்து இருக்கும் தான். ஆமா. அது ஒரு அது வார்ம்த் டோன்ல அது இருந்துட்டே தான் இருந்தது. அது காடுனாலே ம், அப்படித்தானே இருக்கும். அதுதான். ம், அது அது இன்டோர்லயே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா இன்டோர்ல இருந்ததுனால நிறைய லைட் எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. இந்த சைடு ஆரஞ்சு, இந்த சைடு ம், பச்சை கலரு, ம், கீழ ம், ஆரஞ்சு, நிறைய நிறைய எல்லாம் ம், பண்ணிட்டு இருந்தாங்க. அவுட்டோர் ம், வந்ததுக்கு அப்புறம் நல்ல வேளை அந்த லைட்டிங் வைக்கல. ம், நேச்சுரல் லைட்டிங்லயே போயிட்டாங்க. ம். அதான் ப்ரோ. ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் போச்சு. ஓகே, ஓரளவுக்கு என் பண்ணிடலாமா? ஓகே, ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, நவீன் ப்ரோ, தேங்க்யூ. ஓகே ப்ரோ. தேங்க்யூ, தேங்க்யூ தேங்க்யூ, தேங்க்யூ தேங்க்யூ. பை பை. ம். பாய்.